தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதிமுக 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியான சரிவை சந்தித்து வருகிறது. அதன்படி அக்கட்சி கடந்த 15 ஆண்டுகளில் 150 தொகுதிகளிலிருந்து 47 இடங்களில் மட்டுமே வெற்றி என வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் 150 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்தது. 2016லும் ஜெயலலிதா தலைமையில் தேர்தலை சந்தித்த அதிமுக 136 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக எடப்பாடி கே. பழனிசாமியின் தலைமையில் களமிறங்கிய அதிமுக தேனி தொகுதியில் மட்டும் வென்று பின்னடைவை சந்தித்தது. அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2021ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த அதிமுக 66 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் பழனிசாமி தலைமையில் களமிறங்கிய அதிமுக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் போனது. இறுதியாக தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வென்றுள்ளது. அதிமுக தேர்தல் வரலாற்றில் இதுவே மிக குறைந்த அளவிலான வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது.